நிர்மல்குமார் உத்தரவு போடுவாரா இல்லையான்றது அன்னைக்கு பார்த்தா தான் தெரியும். எல்லாத்தையும் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம், நீங்களே உத்தரவு போடலாம். இந்த 3 கம்ப்ளைண்ட்டுக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு வந்து பெண் அதிகாரியை வச்சு விசாரிங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அதான் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நான் வந்து 30ஆம் தேதி உத்தரவு வந்து போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு கடவுள் மீது பற்று இருந்தால், ஆன்மீகத்தின் மீது பற்று இருந்தால், ஜக்கி போன்றவர்களை அந்த ஆசிரமத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி கேட்குறவன் தான் உண்மையாக கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தன். அப்படி இல்லாதவன் நீ மோசடியான பக்தன்னு அர்த்தம். நீ கடவுளை நம்புறியா ஜக்கியை நம்புறியா சொல்லு. முதல்வருக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யார் தடுக்கிறா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஜக்கி வாசுதேவ் மோடியோட டைரக்ட் கான்டாக்ட், அமித்ஷாவோட டைரக்ட் கான்டாக்ட், அம்பானி அதெல்லாம் பல பேர் வந்து நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு கிளாரிங்காக வந்தால் எந்த நாட்டிலையும் சரி குழந்தைகளை நிர்வாணப்படுத்தி வந்து அந்த மடத்தோட தலைமை நிர்வாகி ஜக்கியோட நிறுத்தி வைக்கிறது, இது மாதிரி ரிப்பீட்டட் ரேப்பு, இப்படியான சம்பவங்கள் ஒரு இஸ்லாமிய நிறுவனத்தில் நடந்திருந்தா, ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தில் நடந்திருந்தா இந்த நாடு எப்படி கொந்தளிச்சிருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன செய்யணும், போக்ஸ் ஆக்ட் படி உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த பிரகாஷ் சோமியாஜி எதுவுமே பண்ணல. ஸ்கூல் கோஆர்டினேட்டர் சுவாமி விபு அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்ட அவரே இது மாதிரி செக்ஸுவல் அஃபென்ஸ் பண்ணுறவர் அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. மைனர் கேர்ள்ஸ், அந்த பொண்ணுங்களை மட்டும் அந்த பூஜையில் ஜத்குரு இருப்பார். இந்த பொண்ணுங்கள் வந்து மார்புக்கு மேலே ட்ரெஸ் இல்லாமல் கூட வந்து இருக்கணும். சக்கி உடைய ஆமாம். ஈசா சன்ஸ்கிரித் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து அது ஒரு பூஜை மாதிரி வந்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து பயந்துக்கிட்டு சொல்ல இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறான். இவங்களுக்கு சொன்னோடனே வந்து இவங்க 2019 வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க, இமெயில் அனுப்புகிறாங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் வந்து அவங்க வந்து எடுக்கலை. கேட்டால் அவன் வந்து பெரிய இடத்து பையன். ஜனவரி 7 நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சவங்க தான் இன்றைக்கி வரை ஒன்றுமே பண்ணல. அப்படியே அதை வந்து கிணத்துல போட்டால் கல்லாக இருக்குது. இவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயம், இதை விட ஒரு மோசமான சம்பவம் எங்காலும் நடந்திருக்குமா? அடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷம் தொடர்ந்து அந்த பொண்ணை எப்போனாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கண்ணிலே அப்படி மிரட்டுவானா, அங்கே வந்துரு அப்படின்னா அந்த ரூம் ஓடி இருந்த குழந்தை அங்கே வந்து ரேப் பண்ணியிருக்கான். ரிப்பீட்டட் ரேப் பண்ணியிருக்கான் 2 வருஷம். 2 வருஷமா? ஆமாம். அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே கூட்டு போய் உள்ளே போனே அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி உடனே வந்து முத்தம் கொடுக்குறான். அந்த பொண்ணு வந்து பல்ல இறுக்கி வந்து கடிச்சிக்கிறது. உடனே வந்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி பேண்ட்டை கழட்டி கொடூரமாக வந்து ரேப் பண்ணுறான். பாரதி வரதராஜன் ஒருத்தவங்க, அவங்க தான் ஈசா யோகத்துக்கு அங்கே யோகா மையத்துக்கு அமெரிக்காவில் இன்சார்ஜாக இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மட்டும் சொல்கிறீங்க, இன்னும் நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அங்கே நடக்குது, இந்த பாருங்கள் நான் எவ்வளவு மெயில் அனுப்பியிருக்கேன், இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கிறேன். 2 சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்களை நாம் படிக்கிற போது, அந்த புகாரெல்லாம் படிக்கிற போது நம்மளுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கான பிரச்சனை. ஒரு 2 இன்சிடெண்ட்டே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு யார் அந்த சார்னு கேட்ட மாதிரி ஜக்கி சார் என்ன செய்கிறாரு, அவரை வந்து கேள்வி எழுப்புங்க. ஜக்கி சாரை கைது. யார் இந்த ஜக்கின்னு கேட்க வேண்டியது. ஆமாம், யார் இந்த ஜக்கி சாரை ஏன் கைது பண்ணல சார் அப்படின்னு, ஜக்கி சாரை கைது பண்ணுங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு நம்ம வந்து கேட்க வேண்டியதா. சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு ஜக்கு வாசுதேவ் வழக்கு விசாரணைக்கு வந்தது, இன்று தள்ளி வைத்திருந்தார்கள். இன்று நடந்தது என்ன, அந்த வழக்கில் வேறு எதுவும் முக்கியமான தகவல் இருக்கிறதா, அடுத்து எப்போ நீதிபதி உத்தரவிட்டிருக்கார்? மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் 2 சம்பவம் தொடர்பாக நான் புகார் கொடுத்தேன். ஜக்கி வாசுதேவின் ஈசா யோகா மையத்தில் அங்கே வந்து ஒரு ரெசிடென்ஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான், ஒரு பொண்ணு, 2 பேர் வந்து மைனர்ஸு, குழந்தைகள். அவங்க 2 பேர் மீதும் ரேப்பு, செக்ஸுவல் அசால்ட்டு நடந்திருக்குது. பாலியல் வன்கொடுமை, ரேப்பே பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்பாக அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸும்
பத்திரிகையில் இன்டர்வியூ கொடுத்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னதை பேஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் மதுரை போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதனைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நேற்று நீதிபதி திரு நிர்மல்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்கிறாங்க போலீஸ் பதில் சொல்கிறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியவுடன் மூத்த வழக்கறிஞர் பிரபுராஜதுரை தான் எனக்காக வந்து ஆஜரானார். நான் பெட்டிஷனர். நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எங்களை தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு எல்லா ஆவணங்களையும் வழக்கு தொடர்பான எல்லா ஆவணங்களையும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லி அதையெல்லாம் டைப் செட்டாக வந்து ஃபைல் பண்ணிட்டோம். அதில் குறிப்பாக ஒரு விக்டிம் பொண்ணோட அந்த கேலோட ஐடென்டிட்டியெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, அடையாளத்தை மறைச்சி தான் சொல்ல முடியுன்ற அடிப்படையில் அதை நேரடியாக நீதிபதி பார்வைக்கு மட்டும் அந்த விஷயத்தை வந்து கொண்டு போனோம். நீதிபதி வாங்கி அதை வந்து படித்தார். அதுக்கு பிறகு இந்த அதில் உள்ள சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் அந்த புகாரில் வந்து இருக்குது. அதை நீங்களே படிச்சுக்கோங்க, நாங்கள் அதை ஓப்பன் கோர்ட்டில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து உரிய நடவடிக்கை இன்றைக்கி வரை வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒரு ரேப் கேஸில் வந்து ஒவ்வொரு மணி நேரம் வந்து முக்கியமானது, ஆனால் போலீஸ் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசு தரப்புலேருந்து நான் கொடுத்த புகாரை சம்பவம் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு என்ற அடிப்படையில் அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அந்த போலீஸுக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கொடுத்த புகாரை அங்கே அனுப்பிச்சிட்டோம். அவங்க இனிமேல் விசாரிப்பாங்க. ஏற்கனவே 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க 2 இன்சிடெண்ட்டுக்கு. அந்த 2க்குமே நாங்கள் CSR போட்டிருக்கோம், மனு ரசீதி போட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கோம். விசாரணை முடிவில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மட்டும் அரசு தரப்பில் வந்து சொன்னாங்க. அடுத்து நம்ம வந்து இது மாதிரி டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் நீதிபதி அவர்கள் வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுனால போலீஸ் வந்து விசாரித்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா இதில் வந்து வேணும்னே டிலே பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால் அந்த போலீஸ் அவங்க எஃபெக்டிவாக பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் ஒரு சீனியர் IPS ஆஃபீஸரை வந்து நியமித்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க சொல்லுங்கள். பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அது மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸர் நியமித்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னோம். நீதிபதி அவர்கள் வந்து எல்லா பேப்பர்ஸும் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, எல்லா பேப்பர்ஸும் நான் வந்து படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு நான் வந்து 30ஆம் தேதி உத்தரவு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி 30ஆம் தேதிக்கு வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. இதான் நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் ஒன்று. இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த நடந்த 2 சம்பவங்கள் இருக்குல்ல, 2 சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்களை நாம் படிக்கிற போது, அந்த புகாரெல்லாம் படிக்கிற போது நம்மளுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கான பிரச்சனை. ஒரு 2 இன்சிடெண்ட்டையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து அந்த ஈசா யோகா மையத்தில் உள்ள அங்கே ஒரு வசிப்பிட பள்ளி வந்து இருக்குது, அங்கே வந்து தங்கி படிக்கிற மாதிரி அங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சம்மந்தப்பட்ட குழந்தையோட அவங்க அடையாளமோ அவங்க பேரண்ட்ஸோ அதை வந்து நம்ம நேரடியாக வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் அஃபென்ஸு. அதனால் அது சொல்லாமல் பொதுவில் நடந்தால் சொல்கிறேன். அங்கே ஒரு பொண்ணை வந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அங்கே எல்லோரும் போல் அங்கே இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், PE டீச்சர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு நாள் அன்றைக்கி கிளாஸ் இல்லாதப்போ வந்து அந்த பொண்ணு அங்கே ஒரு எப்படி ஒரு நாடக அரங்கு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த நாடக அரங்குக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தைய வந்து அவன் கூப்பிட்டு இங்கே பின்னாடி வா, ஒரு சின்ன வேலை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தைய வந்து போகுது. போனால் பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துக்குள்ளே அந்த நாடக அரங்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் உள்ளே போனே அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி உடனே வந்து முத்தம் கொடுக்குறான். அந்த பொண்ணு வந்து பல்ல இறுக்கி வந்து கடிச்சிக்கிறது. உடனே வந்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி பேண்ட்டை கழட்டி கொடூரமாக வந்து ரேப் பண்ணுறான். அந்த பொண்ணு கதறது விடவே இல்லை, வாயை பற்றிட்டு பல முறை வந்து ரேப் பண்ணுறான். கொடூரமாக ரேப் பண்ணு. அந்த பொண்ணுக்கு வலி தாங்கலை. ஆனால் என்ன செய்கிறது, அப்படியே வந்து அழுகுது. ரேப் பண்ணி அப்படியே கீழே போட்டு வெளியில் மட்டும் இதை சொன்னால் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டான். குழந்தைன்றதுனால அப்படியே பயந்துடுச்சு, அப்படியே அழுதுகிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் டீச்சர்ஸை மறைமுகமாக வந்து சொல்லியிருக்கு பல தடவை. ஆனால் அவங்க எதையுமே ரெஸ்பாண்ட் வந்து பண்ணலை. அடுத்து
கிட்டத்தட்ட 2 வருஷம் தொடர்ந்து அந்த பொண்ணை எப்போனாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கண்ணிலே அப்படி மிரட்டுவானா, அங்கே வந்துரு அப்படின்னா அந்த ரூம் ஓடி இருந்த குழந்தை அங்கே வந்து ரேப் பண்ணியிருக்கான். ரிப்பீட்டட் ரேப் பண்ணியிருக்கான் 2 வருஷம். 2 வருஷமா? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா ஒரு நாள் வந்து வந்திருக்கிறாரு. வந்தோடனே வந்து இந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி படிக்க முடியாமல் அப்படி வந்து இருந்திருக்குது. டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிருக்காரு. கேட்டோடனே வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து கற்றல் திறன் குறைபாடு இருக்குது, படிக்கிறதுல குறைபாடு இருக்குது, அந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டிருக்காரு. இல்லை, நான் அமெரிக்கா ஸ்கூலே நல்லா இருக்குது, அங்கேயே போயிடுவோம் அப்படின்னோடனே ஒரு கூப்பிட்டு அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் டாக்டர்ஸ் செக் பண்ணியிருக்காங்க. எந்த குறைபாடும் அந்த பொண்ணுக்கு கிடையாது, ஆவரேஜை விட நல்ல திறமையாக தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து அங்கே ஸ்கூலில் போய் படிக்குது. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜக்கி வாசுதேவ் அங்கே ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறதுக்கு போகிறாரு. அவங்க ஸ்கூலில் படிக்கிறபோது ஒரு நாள் அவங்க அம்மாட்ட வந்து நடந்ததை முழுசாக சொல்லாமல் என்கிட்ட வந்து அங்கே ஒரு தப்பாக நடந்துக்கிட்டாங்க, சும்மா என் பாடியை வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது சொல்லியிருக்குது. சொன்னோடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜக்கி வாசுதேவோட பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ செந்தில் கன்னியப்பன் அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி என் பொண்ணு வந்து சொல்லுது, அங்கே ஏதோ தவறு வந்து நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார், ஜக்கி வாசுதேவ் வந்து அமெரிக்காவுக்கு வராரு. அங்கே சில ப்ரோக்ராம்லாம் வந்து நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து உங்கள் பொண்ணை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். குறிப்பாக இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று, பாவா ஸ்பந்தனா ப்ரோக்ராம் பிஎஸ்பி, இன்னர் இன்ஜினியரிங் பிஎஸ்பி 2 ப்ரோக்ராம் நடக்குது. உங்கள் பொண்ணை வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு வந்து யார் சொல்கிறது, ஜக்கி வாசுதேவோட பிஏ செந்தில் கன்னியப்பன். செந்தில் சொன்னோன்னே வந்து சரி அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிவிட்றாங்க. அந்த பொண்ணு போய் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதில் வந்து அந்த பிஎஸ்பி ப்ரோக்ராமில் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னையும் இந்த பொண்ணு என்னென்ன நடந்துச்சோ அந்த ஸ்கூலில் அதை பூரா எழுதி வந்து அந்த நடத்துகிறவங்கள்ட்ட கொடுத்துருது. அவங்க ஒரு அமெரிக்கன் லேடிகிட்ட கொடுத்தோடனே அவங்க வந்து அதை எடுத்து படித்து பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ வந்து நேரடியாக இதை வந்து சத்குருகிட்ட சொல்லிடு, ஜக்கி வாசுதேவ்கிட்ட சொல்லிடு, அவர் டயஸில் இருக்கிறாரு, எல்லாரும் போய் அவங்கவுங்க விஷயங்களை சொல்கிறாங்க, நீ நடந்ததை பூரா நேராக போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு நேராக போய் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது வந்து நடந்தது அத்தனையும் அப்படியே வந்து சொல்லி எப்படி ரேப்புனா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. சொன்னோடனே அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, எல்லா நடந்த எல்லாத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பிச்சிரு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக வந்து வருத்தமாயிடுச்சு. இன்னும் இவ்வளோ நடந்தது சொல்கிறோம், எதுவுமே அவர் பண்ண மாட்டுறாரு, நீ என் காலில் இதெல்லாம் வச்சுட்டு நீ பாட்டு போன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வீட்டில் போய் பயங்கர டிப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் இப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ணு இது பண்ண, அதுக்கு பிறகு கூட அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலை. அவங்க இன்னும் இவர் மேலே ஒரு முழு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கனால சொல்லலை. அதுக்கப்புறம் காலேஜில் சேர்ந்து டிகிரி எல்லாம் முடித்த சூழ்நிலையில் வந்து அவங்க அம்மாவோட சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து போகிறபோது அங்கே வந்து அவங்க கேட்குறாங்க, என்ன உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டே இல்லையா, நீ டேட்டிங் இதெல்லாம் போக மாட்டேற, அமெரிக்காவில் இதெல்லாம் வந்து கல்ச்சர் இருக்குது, நீ என்ன யாரோடையும் வந்து பேச மாட்டேற, ஏன் இதாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே வந்து தயங்கி அந்த பொண்ணு முழு உண்மையும் சொல்லிடுது. அவங்க அம்மாவோட அக்காட்ட வந்து ஃபுல் உண்மையும் சொல்லிடுது. உடனே அவங்க வந்து மறுபடியும் செந்தில் கன்னியப்பனுக்கு அவங்க கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியே ஈசாவோட தொடர்புடையது. செந்தில் கன்னியப்பன்ட்ட கூப்பிட்டு கேட்டோன்னே அவர் ஜக்கி வாசுதேவ் பார்க்கணுன்னு அவங்க கேட்குறாங்க. அவர் பிஸியாக இருக்கார், அவர் இந்தியா கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் அவர் இங்கே வந்துடுறாரு, நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பேரண்ட்ஸ்ட்டு இவங்க வந்து அவங்க பெரியம்மா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸுக்கெல்லாம் முழுசாக தெரிஞ்சோடனே அவங்க வந்து பாரதி வரதராஜன் ஒருத்தவங்க, அவங்க தான் ஈசா யோகத்துக்கு அங்கே யோகா மையத்துக்கு அமெரிக்காவில் இன்சார்ஜாக இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மட்டும் சொல்கிறீங்க, இன்னும் நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அங்கே நடக்குது, இந்த பாருங்கள் நான் எவ்வளவு மெயில் அனுப்பியிருக்கேன், இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கிறேன், அவ்வளோ விஷயம் அதில் நடக்குதுன்னு சொல்லி அந்த பாரதி வரதராஜ் இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே பாரதின்றவங்களே சொல்கிறாங்க, அவங்க தான் இன்சார்ஜாக இருந்தவங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வரார், அலெக்ஸ்ன்னு சொல்லி, அவர் அங்கே வந்து ஒரு சன்னியாசி போல் இருந்தவர். அவர் அங்கே நடந்த குடும்பம் பூரா இன்னும் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காரு.
இத்தனையும் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஜனவரி 7ஆம் தேதி டீட்டெயில் கம்ப்ளைண்ட் வந்து அந்த பொண்ணு வந்து அனுப்பிச்சிருச்சு. இனி இதை விடக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அனுப்பிடுச்சு. ஜனவரி 7 நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சவங்க தான் இன்றைக்கி வரை ஒன்றுமே பண்ணல. அப்படியே அதை வந்து கிணத்துல போட்டால் கல்லாக இருக்குது. இவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயம், இதை விட ஒரு மோசமான சம்பவம் எங்காலும் நடந்திருக்குமா? இதை படித்த யாருனாலும், அந்த கம்ப்ளைண்ட்டை படித்த யாருனாலும் சொன்ன உடனே கடுமையாக அவன் எவனோ அவன் சம்மந்தப்பட்டவனை போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஆனால் வந்து எதுவுமே கோயம்புத்தூர் போலீஸ் வந்து பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது இன்சிடெண்ட், இது ஒரு இன்சிடெண்ட்டு, இதை நான் நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இன்சிடெண்ட் வந்து ஒரு ஆந்திரா பேரண்ட்ஸோட பையன், அந்த பையன் அங்கே போய் படிக்கிறான். அங்கே படிக்கிற போது வந்து அவன் 2014 22 வரை அங்கே படிக்கிறான். படிக்கிற போது இன்னொரு பையன், அங்கே இருக்க பையன், அவனை தொடர்ந்து செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணுறான். அவனை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இது மாதிரி அவன் படுத்திருக்கும்போது பக்கத்தில் போய் படுத்து இது பண்ணுறது, துன்புறுத்துறது, இப்படி பல வகையில் வந்து அவன் ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை வந்து அந்த பையன் கண்டிச்சிருக்கான், கூட இருக்க பையன் கண்டிச்சிருக்கான். அவன் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள நிர்வாகிகள் வந்து, ஸ்கூல் நிர்வாகிகள் வந்து அவனை வேறு ரூம் மாற்றிருக்காங்க. வேறு ரூமில் இந்த ரூமில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்க எல்லா பையங்களும் சேர்ந்து சத்தம் போட்டிருக்காங்க. இது எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து பயந்துக்கிட்டு சொல்லலை. இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறான். இவங்களுக்கு சொன்னோன்னே வந்து இவங்க 2019 வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க, இமெயில் அனுப்புகிறாங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் வந்து அவங்க வந்து எடுக்கலை. கேட்டால் அவன் வந்து பெரிய இடத்து பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜத்குருட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் சொல்கிறோன்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. ரெண்டாவது, அவங்களே அவங்க கம்ப்ளைண்ட்டில் வந்து ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஈசா சன்ஸ்கிரித் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து அது ஒரு பூஜை மாதிரி வந்து நடத்துகிறாங்க. அந்த பூஜை மாதிரி நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் அங்கே படிக்கிற குழந்தைகள் மைனர் கேர்ள்ஸ், அந்த பொண்ணுங்களை மட்டும் அந்த பூஜையில் ஜத்குரு இருப்பார். இந்த பொண்ணுங்கள் வந்து மார்புக்கு மேலே ட்ரெஸ் இல்லாமல் அங்கே கூட வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அங்கே வந்து நடக்குது. சக்கி கூடையே. ஆமாம். இப்படியே ட்ரெஸ் இல்லாமல் பாதி மார்புக்கு மேலே ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, முதுகு தண்டு தெரிகிற வரை வந்து ட்ரெஸ் போடாமல் வந்து அங்கே போய் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நிறைய ப்ரோக்ராம் நடக்குது. இதையே இவங்க நாலேஜுக்கு வந்து வருது. இதையே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண இன்றைக்கி வரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. திருப்பி எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து அவங்க வந்து யாரை சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பிரகாஷ் சோமயாஜி அப்படின்றவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன செய்யணும், போக்ஸ் ஆக்ட் படி உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த பிரகாஷ் சோமயாஜி எதுவுமே பண்ணல. ஸ்கூல் கோஆர்டினேட்டர் சுவாமி விபு அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்ட அவரே இது மாதிரி செக்ஸுவல் அஃபென்ஸ் பண்ணுறவர் அப்படின்னு கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் எதுவுமே பண்ணல. அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த பையன் போய் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, சொன்னோன்னையும் அவங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ அப்படியா சொல்கிற, சரி நீ நடந்தது வந்து ஒரு 7 தடவை எழுது அப்படின்னு சொல்லி ஹராஸ் பண்ணியிருக்கான். நடந்த சம்பவத்தை 7 தடவை 8 தடவை நீ எழுதிட்டு வைப்போம், எழுதிட்டு வந்தியா இன்னொரு தடவை எழுது அப்படின்னு ஹராஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுவுமே வந்து அந்த பிரகாஷ் சோமயாஜியும் சரி விபுவும் சரி வந்து எதுவுமே வந்து பண்ணலை. அதே போல் இந்த பிரச்சனை, குழந்தைகளை வந்து திறந்த மார்போடு வந்து இருக்கணும், ஜக்கியோடு இருக்கணும் அப்படின்றதுக்கும் வந்து பல இவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க, அதாவது பாரதின்றவங்க, அவங்களும் மெயில் பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி. அதுக்கு வந்து யாருக்கு பண்ணுறாங்கன்னா, மா பிரத்யுதா அப்படின்னு ஒரு அம்மா அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாரதி. அதுக்கு வந்து அவங்க வந்து ஜத்குருவுக்கே லெட்டர் எழுதுகிறாங்க. மே 16, 2017 அவங்க வந்து ஜத்குருவுக்கே லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து இது மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைகள் வந்து அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஆசிரமத்தை பற்றி வெளியில் வந்து நாளைக்கு வந்து கெட்ட பேராகும். ரெண்டாவது, இது மாதிரி இருக்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி வைக்கிறோம். இது எப்படினாலும் பிள்ளைய கொஞ்ச நாளில் வெளியில் சொல்லிட்டா நமக்கு ரொம்ப கெட்ட பேராகும். அதனால் இந்த ப்ரோக்ராம் இம்மிடியட்டாக வந்து நிறுத்தணும்
அதிகாலையில் இப்படி வந்து குழந்தைகளை வந்து இப்படி பண்ணுறதுன்றது வந்து அதை எல்லா பெண்களும் வந்து எல்லா குழந்தைகளும் வந்து ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து சரி கிடையாது, இது ரொம்ப தவறாக போயிடும், ஆசிரமத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு நடவடிக்கை இல்லை. அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையன் போலீஸ்கிட்ட நேராக ஆஜராகிருக்கான், அவங்க அம்மா நேராக ஆஜராகிருக்கிறாங்க, எல்லாமே கொடுத்தோம். அதுக்கு பிறகு எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து 4/1 வந்து இங்கே ஆஜராகிருக்காங்க, கோயம்புத்தூர் போலீஸ் ஆஜராகி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 4/1 இன்றைக்கி வரையும் போலீஸ் வந்து நம்ம கேஸ் போட்ட போகிறவங்க கூட எதுவுமே வந்து பண்ணலை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்து அந்த ஈசா யோகாவில் வந்து ஒருத்தட்ட வந்து இவங்க சொன்ன விஷயத்துக்கெல்லாம் பதில் வந்து கேட்குறாங்க. சரி, அது கேட்குறது யாருன்னா, கேட்குற ஒரு நபர் வந்து தினேஷ் ராஜான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க. தினேஷ் ராஜாவுக்கு வந்து ஈசா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு, இந்த ஈசா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, ஈசா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு வேறையாக இருக்குது. இந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கவங்க வந்து மா கற்பூரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சுவாமி நிகர்கா, துரைராஜு, சுவாமி வித்யா வசந்தா, பிரகலாத் காகர், சி பிரபாகர், யூரி ஜெயின், இவங்க தான் இந்த ஈசா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டோட டைரக்டர்ஸ், அதுக்கு பொறுப்பானவங்க. ஈசா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு கீழே உள்ள ஸ்கூலில் தான் இந்த அக்கரன்ஸ் நடக்குது. நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? அந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் உள்ளதான்ட்ட கேட்கணும், இல்லை அந்த பிரின்ஸிபால்கிட்ட கேட்கணும். அப்படி இல்லாமல் இங்கே இப்போ ஈசா ஃபவுண்டேஷனில் இருக்கிற வேற ஒருத்தட்ட வந்து அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு இந்த சம்பவம்லாம் எப்படி தெரியும்? கேட்குறதே போலீஸ் வந்து வேற ஆள்கிட்ட கேட்டு ஒரு ஆன்சர் வாங்குறது அப்படின்றது வந்து எந்த வகையில் தவறு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காங்க. கோயம்புத்தூர் எஸ்பிக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது, இத்தனை டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரை போலீஸ் எந்த நடவடிக்கை இன்றைக்கி வரை எடுக்கலை. என் கேள்வி என்னென்னா, இதே போல் ஒரு சம்பவம், ஒரு குழந்தைகளுக்கு மீதான தீவிரமான செக்ஸுவல் அசால்ட்டு, குழந்தைகளை நிர்வாணப்படுத்தி வந்து அந்த மடத்தோட தலைமை நிர்வாகி ஜக்கியோட நிறுத்தி வைக்கிறது, இது மாதிரி ரிப்பீட்டட் ரேப்பு, இப்படியான சம்பவங்கள் ஒரு இஸ்லாமிய நிறுவனத்தில் நடந்திருந்தால், ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தில் நடந்திருந்தால் இந்த நாடு எப்படி கொந்தளிச்சிருக்கும்? யாராலும் விடுவாங்களா? எல்லா கட்சியும் இன்றைக்கி என்ன பேசியிருக்கோம்? போலீஸ் விடுமா? நேரம் அவனை என்கவுண்டர் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக கோர்ட்டு விட்டுருமா? ஆனால் யாருமே இதை வந்து எடுத்துக்கல சீரியஸாக. போலீஸு ரொம்ப லெத்தார்ஜிக்காக வந்து கையாளுறாங்க. அது எந்த சீரியஸ்னஸ் இப்போ கோர்ட்டில் போட ஒன்றும் இல்லை. நீதிபதியும் சீரியஸாக அதை வந்து கையாளல, கேஷுவலாக அதை வந்து எல்லோரும் வந்து தள்ளிட்டு அப்படி வந்து போகிறாங்கன்னா, ஜக்கி வாசுதேவோட செல்வாக்குன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. எந்த மீடியாவும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எந்த மீடியாவும் பெரிய லெவலில் கவர் பண்ண மாட்டுறாங்க. அப்போ அப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம தமிழ் சமூகம் அப்படி இப்படின்னு பேசுகிறோம், ஆனால் கண்ணகி இங்கே பொங்குனாங்கன்னு சொல்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநீதி வந்து இப்படி வந்து நடக்குது. அமெரிக்காவில் இருக்கவங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க கதறாங்க. ஆனாலும் இங்கே பெரிய இது சம்மந்தமாக எந்த குரலும் வந்து ஒலிக்கலை. இன்ஸ்டியூஷன் மொத்தமும் போலீஸு அயோக்கிய பயலில் அயோக்கியனாக இருக்கான் கோயம்புத்தூர் போலீஸு. ஏன்னா மேலேருந்து அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன். கோயம்புத்தூர் எஸ்பி கூட சுப்ரீம் கோர்ட்டில் டீட்டெயில்டாக இந்த ஈசா யோகா மையத்தில் என்ன நடக்குன்னு நல்ல ஒரு ரிப்போர்ட் போட்டார். உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் உண்மையிலே சரியாக இருந்தால் அதன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கணும். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்ட உடனே நைட்டு அங்கே போய் உடனே ஸ்டே பண்ணி போலீஸை உள்ள நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவு போடுறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் எஸ்பி போட்டார். அதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு நடந்திருக்கு, இது பூரா வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போலீஸ் எதுவுமே வந்து செய்யலை. அடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு, சீஃப் மினிஸ்டர், அவர்கிட்ட தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிஜிபி தமிழ்நாட்டில் இருக்கார், உளவுத்துறை ஐஜி இருக்கார், அவங்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கலை. அடுத்து முதல்வர் இருக்கார். நீங்கள் ஐடியாலஜிக்கலாக வந்து ஜக்கி வாசுதேவ் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் திராவிட இயக்க அரசியல், பெரியாரிய அரசியல்னு பேசுகிறீங்க. இப்போ வந்து நேரடியாக இவ்வளவு எவிடன்ஸோட வழக்கு வந்து கிடச்சிருக்கிற போது நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமா? கண்டிப்பாக. அப்போ திராவிட கருத்தியல் என்ன? நீங்கள் எதுக்கு பெரியார் பேரை சொல்லணும், நீங்கள் எதுக்கு அண்ணா பேரை சொல்லணும்? இந்த அது ஜெயலலிதா பரவாயில்லையே, சங்கராச்சாரியா தீபாவளி அன்னைக்கு தூக்கி உள்ளே வச்சாங்க. இவ்வளவு ஆதாரம் கிடைச்ச பிறகு ஜக்கி மேலே எந்த விஷயத்துக்கு நடவடிக்கை இல்லைங்க. இங்கே வனப்பகுதியாக அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு, எந்த நடவடிக்கை இல்லை. யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு, எந்த நடவடிக்கை இல்லை. உள்ளே சுடுகாடு வச்சுருக்காரு, எத்தனை பேரை எரிச்சார் கொண்டார் நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. அடுத்து வந்து அங்கே உள்ளுக்குள்ளே 6 சந்தேக மரணங்கள் நடந்திருக்கு, அதுக்கு ஒன்றுமே இல்லை.
அங்கேயே என்னைய செக்ஸுவல் அசால்ட் பண்ணாங்க. டெல்லியில் ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. இப்போ இவங்க 2 பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி போய் வந்து குதிச்சு இறக்குது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ என்னதான் அங்கே நடக்குது? 7 மர்ம மரணம் வேறு இருக்குது. மர்ம மரணம் 7 இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த 2 கம்ப்ளைண்ட் சீரியஸான கம்ப்ளைண்ட், எல்லா பத்திரிகையிலையும் ரிப்போர்ட் ஆகிருக்கு, எல்லா டிவிலையும் வந்துச்சுது. ஆனாலும் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யார் தடுக்கிறா அப்படின்றதுன்னு தெரில. ஏன்னா ஜக்கி வாசுதேவ் மோடியோட டைரக்ட் கான்டாக்ட், அமித்ஷாவோட டைரக்ட் கான்டாக்ட், அம்பானி அதெல்லாம் பல பேர் வந்து நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு கிளாரிங்காக வந்தால் எந்த நாட்டிலையும் சரி, எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளோ கிளாரிங்காக விஷயங்கள் வெளியே வந்தால் யார் மேலேனாலும் நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் சீரியஸான அப்படின்னு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசுகிறாங்கல்ல, அதுக்கு என்ன குதிச்சாங்க, அதை விட பல மடங்கு மோசமான அஃபென்ஸ் இது. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நாலேஜுக்கு போய் அவர் குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கார், குற்றத்தை மறைக்கிறாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் மேலே நேரடியாக வருது. போக்சோ சட்டத்தில் வந்து உங்களுக்கு குற்ற சம்பவம் தெரிஞ்சால் இமிடியேட்டாக போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க குற்றவாளி. இப்போ எனக்கு பேப்பரில் வந்து செஞ்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, ஜக்கியோட பொறுப்பண்ணேன், இமிடியேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டார்? இப்போ அதான் பிரச்சனை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் பேசுகிறதே ஜக்கியோட சீடர்கள் நாடு முழுவதும் இருக்குங்க, இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்க பல பேர் இருக்கிறாங்கல்ல. எங்கள் தப்பு எங்கே நடந்தாலும் கண்டிக்கணுமா இல்லையா? அது சங்கர மடத்தில் நடக்கட்டும், ஜக்கி வாசுதேவ் மடத்தில் நடக்கட்டும், எங்கே நடந்தாலும் அது தப்பு தான், சரியா? இப்போ ஜக்கி வாசுதேவ் மடத்தில் இந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இப்படி நடந்திருக்கு, நீங்கள் இந்துக்களுக்காக கட்சி வச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்துக்களுக்காக ஒரு ஈசா மையம் இருக்குன்றாங்க. இந்துக்களுக்கான ஈசா மையம் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது அது மதத்தை விட்டுருங்க, எங்கே நடந்தாலும் கேட்குறது ஒரு மனிதனோட கடமையா இல்லையா? இப்போ மனசாட்சி அடகு வச்சு எப்படி இருக்கணும்? ஜக்கியோட சீடர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் உள்ள சீடர்கள் இதை கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்போ உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு கடவுள் மீது பற்று இருந்தால், ஆன்மீகத்தின் மீது பற்று இருந்தால், ஜக்கி போன்றவர்களை அந்த ஆசிரமத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி கேட்குறவன் தான் உண்மையாக கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தன். அப்படி இல்லாதவன் நீ மோசடியான பக்தன்னு அர்த்தம். நீ கடவுளை நம்புறியா ஜக்கியை நம்புறியா சொல்லு. கடவுளை உண்மையிலே நம்புனா கடவுளின் குழந்தைகள், நீங்கள் அப்படி தான் சொல்கிற, கடவுளால் படைக்கப்பட்டதான் குழந்தை, அந்த குழந்தைய வந்து இத்தனை தடவை ரேப் பண்ண ஒருத்தன் இன்னும் ஃப்ரீயாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? உங்கள் ஆசிரம நிர்வாகத்தை கேட்க வேணாமா? அந்த குற்றத்தை மறைக்கிறது மிகப்பெரிய குற்றம். ஆஃப் நேக்கடாக குழந்தைகள் வந்துன்னா பெற்றோருக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறேன்? பெற்றோருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாலே நீ அயோக்கிய பையன் அர்த்தமா இல்லையா? பெற்றோருக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா இல்லையா? அப்போ மொத்தத்தில் வந்து ஒரு ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்தில் வந்து ஏராளமான குற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது உறுதி செய்யப்படுது. அதில் வந்து அந்த குற்றத்தை குழந்தைகள் வெளியே சொல்கிறதுக்கு அங்கே கிரிவன்ஸ் செல் எதுவும் கிடையாது, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணால் அது கவுன்சிலிங் ஆள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப பண்ணால் சுடுகாடு வச்சு சொல்லி முடிச்சிருவாங்க போல. அதான் அங்கே வந்து நடக்குது. ஓகே, நீதிமன்ற நிலத்தில் என்ன நடந்தது, என்ன சொல்கிறாங்க? அதான் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நான் வந்து 30ஆம் தேதி உத்தரவு வந்து போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே கோயம்புத்தூர் நடந்திருக்கு, கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஜூரிஸ்டிக்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அங்கே தான் இனிமேல் அதை வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் அப்படி வந்து தள்ளுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நிர்மல்குமார் உத்தரவு போடுவாரா இல்லையான்றது அன்னைக்கு பார்த்தா தான் வந்து தெரியும். எல்லாத்தையும் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம், நீங்களே உத்தரவு போடலாம். இந்த 3 கம்ப்ளைண்ட்டுக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு வந்து பெண் அதிகாரியை வச்சு விசாரிங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்றதான் நம்ம கேள்வி. எதுக்கு ஜக்கியை வந்து திமுக அரசு காப்பாற்றணும்? எந்த விஷயத்தில் நடவடிக்கையாலும் ஏன் வந்து காப்பாற்றணும்? அப்போ பெரியார் பேரை நீங்கள் சொல்கிறீங்க, அது கொஞ்ச நாள் உண்மையாக இருக்கணும்ல. குழந்தையோட நிலையை நினச்சி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஜக்கி வாசுதேவ் பக்தர்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைக்கு இப்படி நடந்து அந்த குழந்தை டிப்ரெஷன் ஆகி இப்படி வந்து அது சாகிற வரை அது இருக்கும். சின்ன வயசில் அந்த பொண்ணை கடுமையாக ரேப் பண்ணது சாகிற வரை அந்த பொண்ணு மைண்டில் இருக்கும். அப்போ வாழ்நாள் ஊனமாக ஒருத்தன் வந்து மாற்றிட்டான், சரிங்களா? அவனை வந்து ஜக்கி பாதுகாக்கிறாரு அப்படின்னா 2 3 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, அங்கே இது மாதிரி நடக்கிறத தெரிஞ்சே அனுமதிக்கிற மனப்பக்குவம், அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது ஒன்று. 2வது, அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நம்ம அவனை வந்து மாட்டி விட்டோம்னா இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவன் வெளியே சொல்லிடுவான், நம்மளும் மாட்டிடுவோம் அப்படின்ற காரணம் வந்து இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஏன் காப்பாற்றுறாங்கன்னா பலரோட கருப்பு பணம் அங்கே வந்து இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம். கிட்டத்தட்ட 8000 பேர் அங்கே வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன?
உலகம் முழுவதும் ஆசிரமம் எப்படி வந்துச்சு, ஜக்கிக்கு எவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் மர்மமாக தான் இருக்குது. அந்த மர்மம் இப்போ நீதிமன்றத்தின் கையில் தான் கடைசியாக வந்து இருக்குது. போலீஸ் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடையாது. நீதிமன்றம் முழுசாக செய்யுமான்னா சுப்ரீம் கோர்ட் செஞ்சதை பார்த்தா அதுவும் வந்து தயக்கமாக தான் இருக்குது. இப்போ இறுதியாக ஒரே வழி மக்கள் திரண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. தீவிரமான போராட்டம். யார் அந்த சார்னு கேட்ட மாதிரி ஜக்கி சார் என்ன செய்கிறாரு, அவரை வந்து கேள்வி எழுப்புங்க. ஜக்கி சாரை கைது, யார் இந்த ஜக்கின்னு கேட்க வேண்டியது. ஆமாம், யார் இந்த ஜக்கி சாரை ஏன் கைது பண்ணல சார் அப்படின்னு, ஜக்கி சாரை கைது பண்ணுங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு நம்ம வந்து கேட்க வேண்டியதான். மக்கள் களத்தில் இறங்கி கொடியை பிடிச்சா தான், பேனரை பிடிச்சா தான் இதுக்கு ஒரு தீர்வாகுமே ஒழிய வேறு எந்த வகையிலையும் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஜக்கி வாசுதேவோட ஆசிரமன்றது கோயம்புத்தூர் மக்களுக்கே அவமானமாக தான் அதை வந்து பார்க்கணும். ஜக்கியோட ஃபாலோயர்ஸ், பக்தர்கள், அவங்க வந்து நீங்கள் தான் இதில் வந்து தீவிரமாக சிந்திக்கணும். கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜக்கியை கேள்வி எழுங்க. நன்றி சார். நன்றி.